ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கிளென்மார்கனில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் கிளென்மார்கனில் என் பண்ணியிருப்பேன், இங்கே டைம் லேப்ஸ் எடுத்து. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் தனியாக ஊட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஷோலூர் வியூ பாயிண்ட் போகிறோம். ஷோலூர் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அங்கே இருக்கு, பின்னாடி தான் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த பீக்குக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 17 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து போகிற ரூட்லேயும் ஒரு சில இடம் நல்லா இருந்துச்சு, அதையும் நான் 360 காமிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் எவ்ரிவன். போன எபிசோடில் கிளென்மார்கன் போனது, செக் போஸ்ட்டில் விடமாட்டேன்னு சொன்னது, திருட்டுத்தனமாக காசு கொடுத்து போன கதையெல்லாம் கேட்டோம். இந்த எபிசோடில் நம்ம ஷோலூர் மலையை அண்ணாந்து பார்த்து அதுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு அது மேலே போன கதையை தான் கேட்க போகிறோம். வெல்கம் டு விங்ஸ் டு ஃப்ளை vlogs. நான் உங்கள் அனு. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஊட்டி பயணம் எபிசோட் 3. ஷோலூர் டூரிஸ்ட் ரொம்ப கம்மியாக வர ஊட்டியோட ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தான். ஆனால் இங்கிருந்து பார்க்குற வியூ ரொம்பவே அழகானது. இந்த இடத்த ஒரு குட்டி சொர்க்கம்னே சொல்லலாங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் ரோடிங், கொஞ்ச நேரம் நேரோ ரோட்ஸ் அண்ட் மீதி நேரம் ஃபுல்லாக இந்த பச்சை பசேல் வியூன்னு கடந்து போயிட்டே இருந்தோம். உங்களையும் உங்கள் நாளையும் இந்த இடம் கண்டிப்பாக புதுமையாக்கும். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு பிரெட் ஆம்லேட்டும் 4 டீயும் தவிர. ஆனால் சுத்தமாக பசிக்கவும் இல்லை. இந்த குளிர்ச்சியான தென்றல் நம்ம முகத்தில் பட்டுட்ருக்கிறப்போ நமக்கு பசிக்குமா என்ன? சன்செட் ஷோலூரில் பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டே இருந்தோம். அண்ட் எங்களுக்கு டைம் நிறையவே இருந்துச்சு. ஸோ பொறுமையாக அழகை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்குமா, ஆனால் இப்போது ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு இந்த வழியாக போக போகிறோம். நம்ம வியூ ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜீப் இருக்குது. அவங்க எதுவும் சொல்லலை. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு மெக்கன்ஸ் காலேஜ். ஏன்னா நாங்கள் படித்தோன்னு போய் சொன்னோம், அவங்க நம்பிட்டாங்க. வேறு எதுவும் சொல்லலை, சீக்கிரம் கிளம்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, எங்களை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ்.
ஆக்சுவலாக ஷோலூர் வியூ வந்து ஒரு ஆழமான மவுண்டெயின் வியூ அண்ட் இங்கே நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கையில் தான் இந்த பிளேஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஊர் மக்கள் பொறுப்புலேயே விட்டுட்டாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் ஒரு பப்ளிக் பிளேஸ் தான், ஆனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ். சுற்றியும் இந்த அழகான மேற்கு தொடர்ச்சி மலை, பனி சூழ்ந்த மேகங்கள், இதெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. எங்களை விட்டால் டென்ட்டு போட்டு இங்கேயே உட்காந்து புதுசாக பிறந்த குழந்த மாதிரி எதை பற்றியும் யாரை பற்றியுமே யோசிக்காமல் நிம்மதியாக இருந்துருவோம். இவ்வளோ அழகான இடத்துக்கு வந்து எப்படி தான் சூசைட் பண்ணிக்க ஒருத்தங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. அவ்வளோ அழகான இடங்க இது. குயின் ஆஃப் ஹில்ஸ்னால் சும்மாவா? அவளோட அழகுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமைங்க. ஷோலூர் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே ஆக்சுவலாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என் பின்னாடி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆமாம். ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் லேப்ஸும் கடைசியில் வந்திருக்கும். 360 ஷார்ட்ஸும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். வழக்கம் போல் 360 ஷார்ட்ஸ், டைம் லேப்ஸ் எல்லாமே எடுத்தோம். சரி இருட்டுறதுக்குள்ளே கிளம்பிடலான்னு போக ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம் நாங்கள் சரியாக மாட்டிக்கிட்டோம். ரைடிங் ஜாக்கெட் இல்லை, ரெயின் ஜாக்கெட் இல்லை, ஆல்ரெடி 12 டிகிரியில் குளிர் வேறு. இப்போது மழை வேறு தூருது. உன்னை இவ்வளோ வர்ணித்து பேசினதுக்கு எங்கள் வாயை குளற விட்டுட்டல அப்படின்னு நினச்சோம். சும்மா சொன்னாங்க. நாங்கள் எப்போவுமே விண்டர் சீசனில் தான் ஹில் ஸ்டேஷன் போகணும்னு ஆசைப்படுவோம். அண்ட் அதுக்கான கிஃப்ட்டு தான் இந்த பியூட்டிஃபுல் கிளைமேட்னு நினச்சிட்டு மழையின் சாரலில் நனைய தோன்றுது, நடுங்க தோன்றுது, பிழைகள் இன்றி தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது அப்படின்னு பாட்டு பாடிட்டே எங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணோம். அப்படி இப்படின்னு குளிரில் வீடு போய் சேர்ந்து நாளைக்கு இன்னும் நிறைய பிளேஸ் போகணுன்னு பிளானோட தூங்கிட்டோம். மீதி ஸ்டோரியை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். Until then, it's bye from Manu. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.